श्रीशैलेशदयापात्रं देवक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रमेशां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्योमोगतस्सराणितनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गुरुं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्यपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदिव्यप्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वशर्ममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् திஜுகுலத்திலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கெழுமையினர் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடிமத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவி திருக்காப்படியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர அழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழக்கம் அப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பனமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகளே திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நாம் பல்வேறு அபிமான கஷேத்திரங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் 24வது காண இருப்பது அனந்தநாராயண பெருமாள் கோவில். அப்பரநாதரி நாகப்பட்டினம் என்ற ஊரிலே இருக்கிறது. அனந்தநாராயண பெருமாள் ஆபரணாதரி. மூலவர் தலை முதல் கால் வரை ஆபரணங்களால் அணிந்திருக்கும் ஒரே கோவில் இது. 21 அடி உயர நீளமுள்ள பெருமாள் 7 தலை நாகமாகிய ஆதிசேஷனின் மேல் 7 தலையுள்ள ஆதிசேஷன் நாகம் அழகான புன்னகையுடன் காணப்படுகிறார். 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுக்கள் இந்த இடத்தை ஆபரணதாரி சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. திருக்கண்ணங்குடி என்ற திவ்ய தேசத்திலிருந்து கிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் அபரநாதரியில் உள்ள அனந்த நாராயண பெருமாள் கோயில் இருக்கிறது. இங்கு இறைவன் உறங்கும் கோலத்தில் அழகான புன்னகையுடன் காட்சி தருகிறார். பஞ்சநாராயண சேத்திரங்களில் உள்ள நாராயணனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 5 கோவில்களில் இதுவும் ஒன்று. அதாவது பஞ்சநாராயண சேத்திரம்னு எப்படி கிருஷ்ண சேத்திரம் பார்த்தது மாதிரி இங்கே பஞ்சநாராயண சேத்திரமும் நாராயணனுங்கிற பேரோட 5 சேத்திரங்கள் இந்த பகுதியில் விசேஷமாக, அதில் இது ஒன்று. திருக்கண்ணங்குடி திவ்ய தேசத்திற்கு அனந்த நாராயண பெருமாள் அபிமானமான பெருமாளாம். திருக்கண்ணங்குடி பெருமாளுக்கு வேறு ரொம்ப பிடிக்குமா. 7 தலை நாகத்தின் மேல் சயனத்தில் 7 தலை நாகத்தின் மேல் சயனத்தில் காணப்படும் 21 அனந்த நாராயண பெருமாள் கோயில்களில் மிக நீளமான கோயில் ஒன்றாகும். மூலவர் தலை முதல் கால் வரை அலங்காரங்களுடன் தூங்கும் நிலையில் காணப்படும் ஒரே பெருமாள் கோயில் இதுதான். மூலவர் உடல் முழுவதும் அலங்காரங்களை அணிந்திருப்பதால் அவரை ஆபரணதாரி என்று குறிப்பிட்டார். ராஜராஜன் சோழன் காலத்தைச் சேர்ந்த கோவிலுக்குள் உள்ள கல்வெட்டுக்கள் இந்த இடத்தை ஆபரணதாரி சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடுகின்றன. இது வேரபாராயணம் இந்த இடத்திற்கு ஒருங்கிணைந்ததாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. திப்பைய தேவராயரின் ஆட்சியின் போது 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த இடம் ஆபரணதாரி உத்திர அனந்தபுரம் பள்ளிகொண்ட பெருமாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இறைவன் உடல் அம்சங்கள் மற்றும் அதன் தோரணையை பற்றிய குறிப்பை இந்த கல்வெட்டுக்களில் காணப்படலாம். மேலும் பண்டைய கல்வெட்டின்படி ஆபரணதாரி கோயில் அமைந்த இந்த இடம் புகழ்பெற்ற முருகன் கோயில் அமைந்துள்ள சிக்கலுக்கு தெற்கே இருப்பதாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கோயில் பராமரிப்புக்காக பல நிலங்களை நன்கொடையாக வழங்கியதாக கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன.
திருக்கண்ணங்குடி திவ்ய தேசத்தில் உள்ள தாமோதர நாராயண பெருமாள் கோயிலைப் போலவே பல ஏக்கர் நிலம் இருந்த போதிலும் பல ஆண்டுகளால் இந்த நிலங்களிலிருந்து கோவிலுக்கு வருமானம் வரவில்லை. இதனால் பூசாரிகளின் சம்பளம் பல காலங்களாக வழங்கப்படாமல் இருப்பதாக கூட செய்தி. மூலவர் ஸ்ரீதேவி தாயார் மற்றும் பிருகு மகரிஷி ஆகியோர் இறைவனின் தலைக்கு அருகில் இறைவனின் ஆசிகளை பிரார்த்தனை செய்வதுடன் பூதேவி தாயார் இறைவனின் பாதங்களை அமுக்குவதையும் காணலாம். வியாச மகரிஷியும் இறைவனின் பாதத்தில் காணப்படுகிறார். கருடனை தவிர மற்ற அனைத்து தெய்வங்களும் அலங்காரங்களுடன் காணப்படுகின்றன. இந்த கோவிலின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் மூலவர் தலை முதல் கால் வரை அலங்காரங்களுடன் காணப்படுகிறார். உச்சியிலிருந்து இறைவனை நோக்கி பார்க்கும்போது தண்டம், தாரணம், சிரேனம், கட்டகம் போன்ற ஆபரணங்கள், கையில் கங்கணம், அழகான நீண்ட காது வளையங்கள், வைர ஜடமுடி, மார்பில் கவசம், இடுப்பில் உத்தியானம் மற்றும் உடல் முழுவதும் யஜ்ஞோபவீதம் போன்ற ஆபரணங்களை காணலாம். கால்கள் வரை இறைவன் கணுக்கால்களுடன் காணப்படுகிறார். அவரது கைகளின் ஒவ்வொரு விரல்களிலும் கால்களின் விரல்களிலும் மோதிரம் காணப்படுகிறது. அழகிய புன்னகையுடன் காணப்படும் அலங்காரவள்ளி தாயார் தனி சன்னதியில் இருக்கிறார். 1950கள் வரை இந்த நுழைவு கோயில் ராஜகோபுரம் இருந்தது. இது 1952ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவு தரும் புயலால் அழிக்கப்பட்டது. 1957ஆம் ஆண்டு ஒரு சம்பரோக்ஷணம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு 2005ஆம் ஆண்டு மற்றொரு சம்பரோக்ஷணம் செய்யப்பட்டது. அடுத்த சம்பரோக்ஷணத்துக்கு முன்பு ராஜகோபுரத்தை புனரமைக்க திட்டமிட்டுள்ளனர். இப்பகுதியில் உள்ள மற்ற நாராயண கோயில்கள் திருக்கண்ணங்குடியில் உள்ள தாமோதர நாராயணன், தேவூரில் உள்ள தேவநாராயணன், கீழ்வேரியில் உள்ள யாதவ நாராயணன் மற்றும் வடகளத்தில் உள்ள வரதநாராயணன். வரலாற்று ரீதியாக திருக்கண்ணங்குடி திவ்ய தேசத்தில் ஒரு பஞ்ச கருட சேவை இருந்தது. மற்ற 4 கோயில்களிலிருந்தும் இறைவன்கள் ஒன்று கூடி திருக்கண்ணங்குடியின் பெரிய மாடவதிகளை சுற்றி கருட சேவை தரிசனம் அளித்தனர். பாரம்பரியவாதிகள் இந்த பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடத்திலிருந்து விலகி செல்வதால் உற்சவத்தை நிறுத்த வேண்டியதாயிருந்தது. உள்ளூர்வாசிகள் பஞ்சகருட சேவையை மீண்டும் உயிர்ப்பிக்க ஆர்வமாக உள்ளனர். இதை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த கோயில் சிக்கலிலிருந்து தெற்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சிக்கலிலிருந்து பேருந்து நிறுத்தத்திலிருந்தும் ஒரு ஆட்டோ மூலமாகவும் இங்கு வந்து சேரலாம். சிக்கில் அபரந்தகாரி பாதையில் பேருந்துகள் 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை தான் இயக்கப்படுகின்றன. ஆகவே இந்த அனந்தநாராயண பெருமாளை நாம் வணங்கி அவருடைய திருவருளை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவான் இதாராய் பறையல ரொம்பாவாய் வெற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே அவும் உனக்கே நாமாட்சியும் மற்றையினும் காமங்கள் மாற்றியல் ரொம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள் பெற்று இன்புரு ரொம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.